ஓம் சாந்தி. 17/9/2023 கேள்வி பதில். முதல் கேள்வி, சிம்ஹாசனதாரியாக யார் ஆக முடியும்? பதில், யார் சங்கம யுகத்தில் சதா தந்தையின் இதய சிம்ஹாசனதாரியாக இயல்பாக மற்றும் சதா இருக்கிறார்களோ, சில நேரங்களில் மட்டும் இல்லாமல் யார் சதா ஆரம்பம் முதல் கடைசி வரை கனவிலும் கூட எண்ண அளவிலும் கூட தூய்மையினுடைய விரதத்தில் சதா இருந்திருக்கிறார்களோ, கனவிலும் கூட அந்த தூய்மையற்ற நிலையை தொடவில்லையோ, அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்கள் தான் சிம்ஹாசனதாரியாக ஆக முடியும். ரெண்டாவது பாயிண்ட், அதிலேயே 4 பாடங்களிலும் தந்தையின் மனதிற்கு பிடித்தமானவர்களோ அவர்கள்தான் சிம்ஹாசனத்தை அடைய முடியும். அதில் மூன்றாவது, கூடவே யார் பிராமண உலகத்தில் அனைவருக்கும் அன்பானவராக, அனைவருடைய சகயோகியாக, பிராமண குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் உள்ளத்திலிருந்து மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிம்ஹாசனதாரியாக ஆக முடியும். ரெண்டாவது கேள்வி, தன்னை எதிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும்? வீண் பேச்சு அல்லது யாரையாவது டிஸ்டர்ப் செய்யக்கூடிய பேச்சில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய பேச்சு கூட சத்தியமான பேச்சாக, அதாவது பிராப்தி அடைய வைக்கக்கூடிய பேச்சாக இருக்க வேண்டும். யுக்தியுக்தான வார்த்தைகளை பேசுங்கள் மற்றும் அவசியமான வார்த்தைகளை பேசுங்கள். வீணானதை பேசாதீர்கள். நாலாவது, உண்மையான யோகி என்று எப்போது சொல்ல முடியும்? மனம் புத்தியை திடத்தன்மையோடு ஒருமுகப்படுத்தி பலவீனங்களை எரித்து விடுங்கள். அப்போதுதான் உண்மையான யோகி என்று சொல்ல முடியும். அஞ்சாவது, எது ராயல் யாசிப்பு? கொஞ்சம் பெயர் கிடைக்க வேண்டும், கொஞ்சம் புகழ் கிடைக்க வேண்டும், சில நேரம் என்னுடைய பெயரும் விசேஷ ஆத்மாக்களில் வர வேண்டும், நானும் மூத்த சகோதரி என கருதப்பட வேண்டும், நானும் மூத்த சகோதரிகளில் ஒருவராக மரியாதை செய்யப்பட வேண்டும், எனக்கும் தானே வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இதெல்லாம் ராயல் யாசிப்பாகும். ஃபில் தி பிளாங்க்ஸ். சங்கமயுகத்தின் டேஷ் வீணாக்குவது என்றால் டேஷை இழப்பதாகும். ஒரு நொடியை வீணாக்குவது என்றால் ஒரு வருடத்தை இழப்பதாகும். ரெண்டாவது, இறப்பது என்றால் டேஷ் ஆகுவதாகும். சொர்க்கத்தின் ராஜ்ய அதிகாரி ஆகுவதாகும். மூன்றாவது, எந்த ஒரு டேஷ் இருந்தால் கூட அது டேஷாக ஆகவிடாது. ஆசை இருந்தால் அது நல்லவராக ஆக்கவிடாது. நாலாவது, உங்களுடைய வீட்டிலிருந்து டேஷ் நறுமணம் வர வேண்டும், தூய்மையின் நறுமணம். அஞ்சாவது, எதுவரை டேஷ் இருக்கிறதோ அதுவரை ஒருபோதும் டேஷின் பொக்கிஷங்களில் நிரம்பியவராக ஆக முடியாது. யாசிப்பு அல்லது வேண்டுதல் இருக்கிறதோ அதுவரை குஷியின் பொக்கிஷங்களில் நிரம்பியவராக ஆக முடியாது. ஆறாவது, விளையாட்டுக்கு கூட இவர் டேஷ், இவருக்கு டேஷ் என்று சொல்லக்கூடாது. இவர் பைத்தியம், இவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லக்கூடாது. சரி. ஏழாவது, பொறுத்து கொள்வது என்றால் சாகுவது அல்ல, ஆனால் டேஷ் ஆகும். பொறுத்து கொள்வது என்றால் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சாகுவது அல்ல, ஆனால் டேஷ் ஆகும். தன்னுடைய தாரணையின் சப்ஜெக்டில் மார்க்ஸ் வாங்குவதாகும். அப்போ யாருக்கெல்லாம் மார்க் அதிகமாக வேணுமோ அவங்க என்ன விரும்பணும்? என்ன வேணாலும் பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன். நான் பொறுத்துக்கிறதுக்கெல்லாம் எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ தேடிட்டே இருக்கணும். மார்க் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அதனால அவங்களுக்கு பிரச்சனைகள் தான் வேணும். அப்போதான் பொறுத்துப்பாங்க, அப்போதான் இவங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும். ஓம் சாந்தி.